ஹாய், வெல்கம் டு திவிக்கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான மீன் குழம்பு ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு இடிக்கிற கல்லில் சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா இடிச்சிக்கலாம். இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு பூண்டு இடிச்சிட்டு அப்புறம் வெங்காயத்தை ஒன்று ஒன்று ஆட் பண்ணி இடிக்கிறேன். இது எதுக்காகனா நம்ம ஈஸியாக குயிக்காக இந்த பூண்டு வெங்காயத்தை இடித்து எடுத்துக்கிறதுக்கு தான். இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்து ஒரு லெமன் சைஸ்டு புளியை வார்ம் வாட்டரில் நான் ஒரு 30 minutes சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை கரைச்சி எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு 1 கப்பு திக்கான புளி தண்ணி கிடச்சிச்சு. அது கூட மீனையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணிட்டு தாளிப்பு வடகம் ஆட் பண்ணி அது நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது நல்லா பொரிஞ்சோடனே நம்ம இடித்து வச்சுருக்க வெங்காயம் பூண்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் மிளகாத்தூள் இல்லாதவங்க 2 டீஸ்பூன் மிளகாத்தூளும் 3 டீஸ்பூன் தனியாத்தூளும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இது கூட இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டாதவங்க இதை விட்டுறலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு தக்காளி மசிகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். புளித்தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்துட்டு மூடி வச்சு ஒரு 20-30 நிமிஷம் மிதமான சூட்டில் இதை கொதிக்க விடுங்க. இப்போ நான் ஒரு 15 நிமிஷம் கழித்து இதை திறந்தேன். பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் மேலே வந்துட்டு குழம்பு நல்லா தயாராகிடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அதனால் நான் திருப்பி இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விட போகிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு. கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷை ஆட் பண்ணுறப்ப ஒன்றோட ஒன்று படாத மாதிரி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபிஷ்ஷை எடுக்கிறப்ப உடையாமல் நல்லா அழகாக வரும். அதே மாதிரி நீங்கள் மீன் குழம்பு வைக்கிறப்ப உங்கள் ஃபிஷ்ஷோட தலையை மறக்காமல் ஆட் பண்ணுங்கள். ஃபிஷ்ஷு தலை குழம்புக்கு செம டேஸ்ட்டு கொடுக்கும். இதை நல்லா குழம்பு எல்லா சைடும் கோட் ஆகுறாப்பில் திருப்பி கொடுத்துட்டு மூடி வச்சு ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போது 4-5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு, ஆனால் மூடியோ ஒரு 10 நிமிஷத்துக்கு திறக்காதீங்க. இது எதுக்குன்னா அந்த ஸ்டீம்லேயே உங்கள் ஃபிஷ் நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆகிடும். இப்போது இந்த மீன் குழம்ப நீங்கள் எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 ஹவர்ஸ்க்கு பிஃபோராகவோ இல்லை முதல் நாள் நைட்டே வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் லஞ்சுக்கு ஃபிஷ்ஷெல்லாம் கறியில் ஊறி சூப்பராக இருக்கும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.